எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இப்போ இந்த பேஸ்கெட் போட ஆரம்பிச்சிருக்கேன். லஞ்ச் பேக் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 6 அடி எடுத்திருக்கேன். 6 அடி எடுத்து 9 லைனு, இந்த இடத்துல 9 லைனு, இந்த பக்கம் 22 லைன் விட்டுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக 22, இந்த சைடு 9. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சும் போட வரல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன பிட்டு விட்டு உள்ளே சொருகணும். இந்த இடத்துல லாஸ்ட்டில் சின்னதாக பிட்டு விட்டு இது லாஸ்ட்டில் கார்னர் திருப்பும்போது உள்ளே சொருவாங்க. இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒயரே இந்த ஒயர் சைஸுக்கு விட்டுட்டேன். இது பாருங்கள், இந்த ஒயரையே நான் இந்த ரன்னிங் ஒயரையே சின்னதாக விடாமல் பெருசாக விட்டுட்டேன். பெருசாக விட்டு இதை அப்படியே நான் இப்போ முக்கு திருப்ப போகிறேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே முக்கு திருப்ப போகிறேன். அப்போது உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சும் தேவையில்லை. இந்த கார்னரில் ஒரு சின்னதாக பிட்டு மாதிரி உள்ளே சொருவிட்டு 2 பூ ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரியும் உங்களுக்கு தேவையில்லை. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டே போகலாம். இந்த ஒயர் தான், இந்த ஒயரை நான் சின்னதாக விடலை, பெருசாக விட்டுருக்கேன். இந்த லென்த்து, பக்கத்து ஒயர் லென்த்துக்கு அப்படியே விட்டுட்டேன். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த இடத்துலையுமே சின்ன ஒயர் வராது. அப்படியே கண்டினியூவாக நம்ம போட்டுக்கலாம். அப்படியே கண்டினியூவாக முக்கு திருப்பிக்கலாம். மூளை திருப்பி கொண்டு போகலாம் ஒயர் கூடைக்கு. அப்போ உங்களுக்கு அந்த ஏணிப்படி முடிச்சு போட தெரியலன்ற பிரச்சனை வராது. சின்ன பிட்டு ஒயரை உள்ளே சொருவிட்டு அதை 2 பூ ஒன்றா சேர்த்து திருப்புற மாதிரி வரும். அந்த மாதிரியும் உங்களுக்கு வராது. இதை பாருங்கள், முக்கு திருப்பிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இந்த ஒயரை சின்னதாக விட வேணாம். சின்னதாக விடாமல் இந்த ஒயர் சைஸுக்கே, பக்கத்து ஒயர் சைஸுக்கே நம்ம விட்டுட்டோம்னா அதை அப்படியே கரெக்டாக முக்கு திருப்பி போட்டுக்கலாம். இதுதான் லேடர் நாட்டும் தேவையில்லை, சின்ன பிட்டும் தேவையில்லை, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கூடை போடுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.